அவர் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுங்க. நாங்க 75 வருஷமா கட்சி நடந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அவர் அரசியலை கத்துக்க சொல்லுங்க. நாங்க வர வேணாம்லாம் சொல்லல, யாரு வேணாலும் வரலாம். நாங்க 1949 கட்சி ஆரம்பிச்சாங்க. சென்னை ராபின்சன் பூங்கால பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டு 1957 போட்டி இடலாமா வேண்டாமா அப்படின்னு திருச்சியில நடைபெற்ற மாநாட்டுல ஒரு வாக்குப்பெட்டி வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் கட்சிக்கே வந்தோம். ஒரு அரசியல்னா ஒரு அடிப்படை என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு ப்ராப்பரா வர சொல்லுங்க. யார் வேணாலும் வரலாம், வர வேணாலும் நாங்க சொல்லக்கூடாது. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். அவங்களா எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு அரசியலை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. யார் வேணாலும் வரலாம், வர வேணாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் விஜய் பக்கம் போறாங்க, அதை பார்க்க முடியுது. அதே சமயம் முதலமைச்சரை உரிமையில பேசுறாங்க, துணை முதலமைச்சரை உரிமையில பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதுவே அரசியல் நாகரிகம். அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் நாகரிகமே கிடையாது. விஜய் அவர்களுக்கு நாவடக்கம் கண்டிப்பா தேவை. யாரையுமே இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நாவடக்கம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் அரசியலை கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. யாரா இருந்தாலும் வர வேணாம்லாம் சொல்ல முடியாது. அரசியலை கத்துக்கிட்டு தைரியமா போட்டியிட சொல்லுங்க, பாத்துக்கலாம்.